ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அருமையான ஒரு குழம்பு பொடிங்க, வத்த குழம்பு பொடி. இதுதான் இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறோம். நீங்கள் பண்ணுற வத்த குழம்போ இல்லை புளிக்குழம்போ சரி, நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கணுன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான இந்த புளிக்குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பை வறுத்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பருப்பு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்தோம்னா ஒரே மாதிரி வறுபடும். பாருங்கள், அப்படியே கலர் மாறி பொன்னிறமாக வருதா? பாருங்கள், இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு துவரம் பருப்புக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு. இந்த குழம்பு பொடியை இப்படி முதல்ல செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வத்த குழம்பு புளிக்குழம்பு செய்யும்போது ஒரு ஸ்பூன் போட்டு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து இந்த துவரம் பருப்போடு சேர்த்து ஆற விடலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு. இது ஒரு 30 கிராம் இருக்கும். உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே அருமையாக வரும். இந்த பருப்பும் நல்லா அப்படியே பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வந்துருச்சு பாருங்கள், போதும். இந்த அளவு வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வைக்கலாம். இப்போ அடுத்ததாக காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 15லிருந்து 20 மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இல்லை நீங்கள் காரம் கூட்டியோ குறைச்சோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வறுக்கிறது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். எதுக்குமே எண்ணெய் சேர்த்தாம தான் வறுக்கிறோம். மிளகாய் நல்லா வறுபட்டு உப்பி இந்த நெடி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக கப்பில் கடலைப்பருப்பு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வரமல்லி சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு எடுத்த கப்பில் 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம். அதே அளவு மல்லியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மல்லி அப்படியே நல்ல லேசாக பொரிஞ்சு வரும்போது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வைக்கணும். நல்ல வாசனை வரும் அருமையாக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்த உடனே எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், வெந்தயம் அப்படியே கலர் மாதிரி நல்லா பொரியுது. எல்லாமே போதும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். நல்ல மொறுன்னு அப்படியே வறுபடணும். கருவேப்பிலை வாசனையில் வத்த குழம்பு அப்படி கமன்னு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்தாச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆற வைக்கலாம் பிளேட்டில். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், குறகுறப்பாகவும் வேண்டாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். பாருங்கள், குழம்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது, வாசனையும் போகாது. அட்டகாசமாக இருக்குங்க. வத்த குழம்பு இல்லைன்னா புளிக்குழம்பு எது செய்யும்போதும் ஒரு ஸ்பூன் போட்டு செஞ்சிங்கன்னா வாசனை தூக்கலாக அருமையாக இருக்கும் குழம்பு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.